ஆன்மீக சாரல் அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவு ஒரு ஆன்மீக கதை. இறைவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். இவ்வுலகில் அவனன்றி ஓரணுவும் அசையாது. எல்லாம் அவனது கட்டுப்பாட்டிற்குள் தான் உள்ளது. அவனது செயல்கள் அனைத்துமே ஆயிரம் அர்த்தங்கள் கொண்டவையாகவே இருக்கும் என்பதை உணர்த்துவதே இந்த தகவல், இந்த ஆன்மீக கதை. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த விவசாயி கிருஷ்ணனுடைய பக்தனாக இருந்தான். ஆனால் அவனுக்குள் எப்பொழுதும் ஒரு திருப்தி இல்லாமலே இருப்பான். எதை பார்த்தாலும் குறை சொல்லுவான். அப்படியாக அவனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தன. எப்பொழுது மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவனுக்கு ஒரு நிம்மதியே ஏற்படாது. மழை பெய்யும் பொழுது ஒரேடியாக மழை பெய்கிறது என்று சொல்லுவான். வெயில் அடிக்கும் பொழுது ஆஹா, இப்படி வெயில் கொடுத்துக்கிறது என்று புலம்புவான். அவன் எப்பொழுதும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தன். ஒரு நாள் கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டான். அப்பொழுது வழிபடும் பொழுது தன் மனதிலே சிலதை நினைத்து கொண்டிருந்தான். பகவானே, எப்பொழுதும் நிறைச்ச நேரம் மழை வருதில்லை. மழை வரும்போது தான் வருது. தப்பான நேரத்தில் காற்றடிக்கிறது. இயற்கையான பணிகள் எல்லாம் சரியான நேரத்தில் சரியானபடி செய்யாமல் கஷ்டப்படுத்துறது. எங்களை போன்ற விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறோம். ஆகையினால் இந்த இயற்கையினுடைய பணிகளை எல்லாம் நீயே வைத்து கொண்டிருப்பதை விட என்னை போன்ற ஒரு விவசாயியிடம் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தபடியே அந்த ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருந்தான். அது மட்டுமில்லாமல், ஏன் நானே கூட அந்த பணியை செய்வேனே, என்னிடம் ஒப்படைக்க மாட்டாயா அந்த பணியை என்று கேட்டான். உடனே கிருஷ்ண பரமாத்மா தனது விளையாட்டை ஆரம்பித்தார். பக்தா, நீ கேட்டபடியே உன்னிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறேன். நீயே தாராளமாக அந்த பணியை செய்து கொள் என்று அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். உடனே விவசாயிக்கு தலைகால் புரியவில்லை. ஓவென சிரித்தான், குதித்தான், ஆட்டம் போட்டான், ஆர்ப்பரித்தான், அங்கும் இங்கும் ஓடினான். பெருத்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான். காலங்கள் சென்றன. விதைப்பதற்கான பருவம் வந்தது. உடனே வானத்தை பார்த்தான். மழையே பொழி என்றான். கட்டளையிட்டான். மழையும் அவன் கட்டளைக்கு இணங்க பெய்தது. வானத்தில் மேகம் கூடி மழை பெய்தது. அந்த மழையை வானத்தை பார்த்து, மழையே போதும், நில் என்று சொன்னான். அப்படியே மழையும் நின்றது. பிறகு ஈரமான நிலத்தை உழுதான். விவசாயியின் கட்டளையை மீறாமல் இயற்கையும் அவனுக்கு ஆதரவாகவே செயல்பட்டது. அவன் சொன்னபடியே செயல்பட்டது. சீரான வேகத்தில் காற்றை வீச செய்து விதைகளெல்லாம் தூவினான். நீர் பாய்ச்சினான், உரமிட்டான். இப்பொழுது எங்கும் பச்சை பசையில் போல காட்சியளித்தது அவனுடைய வயல்களெல்லாம். அறுவடை காலம் வரும் வரை கண்ணும் கருத்துமாக அந்த வயல்களை எல்லாம் காத்து கொண்டிருந்தான். கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஏதோ தோன்றவே ஒரு நெற்கதிரை ஒன்றை கையில் எடுத்து பார்த்தான் அந்த விவசாயி. அதில் உடனே அவனுக்கு அதிர்ச்சி. அந்த கதிரிலே நெல் இல்லாமல் இருந்தது. வெறும் பதராகவே இருந்தது. உடனே அதிர்ச்சியுற்றான். அடுத்த கதிரையும் எடுத்தான், அறுத்தான். அதிலும் தானியம் எதுவும் இல்லை. அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. என்ன நடக்கின்றது என்றும் புரியவில்லை. உடனே ஆலயத்துக்கு ஓடினான். பகவானே, மழை, வெயில், காற்று என்று எல்லாம் சரியான விகிதத்தில் இருந்தும் கூட பலனில்லாமல் போய்விட்டதே. நான் என்ன செய்வேன்? என் வாழ்வாதாரமே அழிந்து போனதே.
என்று பதறினான், அழுதான். பகவான் சிரித்துக்கொண்டே அவன் முன் தோன்றினார். பக்தா, இப்பொழுது புரிகிறதா என் கட்டுப்பாட்டுக்குள் ஏன் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று? என் கட்டுப்பாட்டில் இருந்தபொழுது காற்று பலமாக வீசும், மழையும் நன்கு பெய்யும். அப்பொழுது பயிர்களெல்லாம் தன்னை தற்காத்து கொள்ள பூமிக்குள் ஆழமாக சென்று வேர்களால் இறுக பற்றி கொள்ளும். தண்ணீரை தேடி நாலாபுறமும் வேர்களும் செல்லும். இப்படியாக போராட்டங்கள் என்று இருந்தால்தான் பயிருக்கு சுயமுயற்சி இருக்கும். அதன் பயனாக வேர் ஆழமாக செல்லும். தேவைகள் எல்லாம் முன்னாலே கிடைத்துவிட்டால் பிறகு பலன் எப்பொழுது கிடைக்கும்? அதனால்தான் தேவைகளெல்லாம் முன்னதாக கிடைத்த பயன்தான் இந்த விளைவு என்று விளக்கம் கொடுத்தார். போராட்டமின்றி பூந்தோட்டம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் விவசாயி. பகவானே, என்னை மன்னித்துவிடு. நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். வாழ்வின் சுவையே பிரச்சனையை எதிர்கொண்டு அதில் வெற்றியை காண்பதுதான் என்பதை புரிந்து கொண்டேன். வாழ்வு என்பது சுக துக்க பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டேன் என்று பகவானிடம் சரணடைந்தான். மனித வாழ்க்கை என்பது இயற்கையை போன்றது. இன்பம், துன்பம், பிரச்சனைகள் எல்லாம் நிறைந்தது தான் மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்காமல் துன்பம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் அதை எதிர்கொண்டு சமாளித்து இறைவன் துணை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே முக்கியம். இதை உணர்த்துவதே இந்த கதை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.